ஸ்ரீ ஹரித்வார் திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், மங்களகரமான விஷ்ணுபாதா மலை சிகரங்களை கடந்தார். ஹரித்வாரத்தில் மக்கள் தஞ்சம் புகுந்த இருக்கை மைதானத்திற்கு செல்கிறாள். புனிதமான விஷ்ணு பாதி ஹரித்வாரத்திற்கு வந்தபோது அதுவே புண்ணிய தலங்களிலேயே சிறந்தது, தேவர்களுக்கும் அரிது. தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் மற்றும் கிண்ணறர்கள் தினமும் ஹரித்வாரத்திற்கு நீராடுவதற்காக வருகிறார்கள். ஹரியின் வாயிலில் தேவர்கள் அனைவரும் வணங்கும் ஸ்ரீஹரியை தரிசிக்க வேண்டும். இது அனைத்து பிரம்ம, ருத்ரர் மற்றும் பிறர் மற்றும் முனிவர்களால் வணங்கப்பட்டது. இந்த நகரம் பூமியில் மாயை என்று அழைக்கப்படுகிறது. அது விடுதலையை அளிக்கிறது. மாயா என்று அழைக்கப்படும் அந்த இடம் பக்தர்களை காத்தருளும். மனிதர்கள் இறக்கும் தருணத்தில் ஸ்ரீஹரியிடம் செல்வதற்கான வாயிலை இது வழங்குகிறது. கனகலா என்ற புண்ணிய ஸ்தலம் உள்ளது. முன்னொரு காலத்தில் தக்ஷனை படைத்தவன் அங்கே ஒரு பெரிய யாகம் செய்தான். படைப்பாளிக்கு சத்தி என்ற ஒரு அழகான மகள் இருந்தாள். அந்த மகளை மரபுப்படி பெரிய கடவுளுக்கு கொடுத்தார். பரமபுருஷ பகவானான ஈசனார் தக்ஷனின் மருமகனாகிவிட்டார். அதனால் ருத்ரனை பற்றி மிகவும் பெருமைப்பட்ட தக்ஷன் அவமதிப்பை அடைந்தான். ஒரு முறை தியாக மண்டபத்தில் அவர் பரமபுருஷ பகவானை நிந்தித்தார். பரமசிவனார் தன் மனைவியுடன் மௌனமாக கைலாயத்திற்கு புறப்பட்டார். நீண்ட தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் தக்ஷனின் மகள் தோன்றினாள். தியாக பெருவிழாவில் மீண்டும் தந்தையை பார்க்க வந்தாள். அப்போது தாக்ஷாயினி ஆருத்ரா செய்த யாகத்தை பார்த்தாள். கோபமும் கண்டித்தும் அவள் தானே வெளியே சென்றாள். அவள் தந்தையால் புறக்கணிக்கப்பட்டாள். அவர் சிவபெருமான் மீது வெறுப்பு கொண்டிருந்தார். எனவே அவள் கற்புடையவளாகவும் அவனால் பிறந்த தன் உடலை எரிக்க எண்ணினாள். அவள் சிவபெருமானின் பாதங்களை தியானித்து யோக நெருப்பால் தன் உடலை எரித்தாள். சிவபெருமானின் யோகினியாகிய பவானி பரமசிவனை அடைந்தாள். அதுதான் ஜுவாலாபுரா எனப்படும் உன்னதமான இடம். அங்கே தாக்ஷாயினி தேவி தன் சிறந்த உடலை எரித்தாள். இதை கேட்ட வீரபத்ரன் தக்ஷனின் யாகத்திற்கு சென்றான். அவர் தக்ஷனின் தலையை வெட்டி சாமரங்களை அடித்தார். சாமரர்கள் பயந்து ஓடி பிரம்மதேவரிடம் தஞ்சம் புகுந்தனர். அவரை உடனடியாக திருப்திப்படுத்த அவர்கள் மகிழ்ச்சிக்கான வழிமுறைகளை விசாரித்தனர். வணக்கங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள் என்ற வார்த்தைகளை உச்சரிப்பதன் மூலம் சம்பு பகவான் தயவு செய்து பாவங்களை மன்னிக்கிறார். பிரம்மதேவர் இப்படி உரைத்தபடி தேவர்கள் கைலாய மலையை அடைந்தனர். பயந்து பயந்து அமைதியான பரமாத்மாவை வணங்கினர். பகவான் சம்பு மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தேவர்களை அணுகினார். அங்கு மீண்டும் யாகம் நடத்தும் யாக மண்டபத்தை கண்டார். சந்திரசேகரன் என்ற அரக்கனின் துண்டிக்கப்பட்ட தலையை கண்டு பரிதாபப்பட்டார். ஆட்டின் தலையில் உடலை வைத்தார். மீண்டும் உயிருடன் எழுந்த தக்ஷன் பகவான் சசிசேகரரை புகழ்ந்தார். அவர் தன் பாவத்தை மன்னித்து இறைவனை மகிழ்வித்தார். படைப்பாளியான தக்ஷன் அங்கே மீதியான யாகத்தை செய்தார். பூசாரி பரமாத்மாவான ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு புரோடங்களை கொடுத்தார். அப்போது பரமபுருஷ பகவான் ஸ்ரீஹரி அங்கே தோன்றினார். தேவர்களுக்கும் அரிய காட்சியை அவர்களுக்கு கொடுத்தார். சங்கம் சக்கரம் ஏந்தி அழகிய நீல மேகம் போல் காட்சியளித்தார். மஞ்சள் வஸ்திரம் அணிந்து மாலை அணிவித்து யாகம் செய்து பலன் தருகிறார். அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியான ஜனார்த்தன பகவானை, பரமபுருஷ பகவானை கண்டு பாசமுள்ள தக்ஷர் படைப்பாளி அவனை அன்பின் கண்ணீருடன் பாராட்டினார். தக்ஷர் கூறினார், அனைத்து தேவதைகளின் தலைவரே வருக. அதிர்ஷ்ட தெய்வத்தின் உறைவிடமே, உமக்கு எமது வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். மாதவரே, தாம் மகிழ்ச்சி அடையும் போது அனைத்து தேவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நீங்கள் ஒருவரே யாகங்களை செய்பவர் மற்றும் யாகத்தின் பலனை தருபவர். அவர் பலிகளை வணங்குபவர் மற்றும் பலிகளின் இறைவன் என்பதை நான் சந்தேகமின்றி அறிவேன். ஆனாலும் உங்கள் மாயையான சக்தியால்
தாங்க முடியாத கீரியோ பிறந்தார். என்னையே இறைவனாக கருதி எல்லா தெய்வங்களையும் கண்டிக்கிறேன். தேவதைகள் உங்களில் ஒரு பகுதி. நீங்கள் அவர்களின் சொந்த சுயம். மற்ற தெய்வங்களை நிந்தித்ததற்காக அது உங்களுக்கு எதிரான தூஷணமாகும். எல்லா உயிர்களிடத்தும் நிலைத்திருக்கும் தம்மை வழிபடுபவர்கள் இருமையில் மனமுடையவர்கள். அகிம்சையின் தியாகத்தால் அவர்கள் மட்டுமே உண்மையில் கற்றவர்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்தார்கள். பாசாங்குத்தனம் நிறைந்தவர்கள். அவர்களின் இதயங்கள் புலன் திருப்தியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. மேலும் அவர்கள் விரும்பத்தக்க செயல்களுக்கு அர்ப்பணித்துள்ளனர். சிறந்த மனிதர்களே, என்னை போன்றவர்கள் இவ்வுலகில் யாகங்களை செய்கிறார்கள். அறியாமை மற்றும் மாயையில் இருப்பவர்களுக்கு அது சோர்வு மட்டுமே. கருணை பொக்கிஷமே, செயல்களின் மிதவை நன்கு நிறுவப்பட்டதாக நினைப்பவர்களுக்கு அறிவின் பாதையை காட்டுங்கள். பிரபஞ்சத்தின் போதகரே, ஏழைகளுக்கு கருணையின் பொக்கிஷமே, என்னை போன்ற செயலால் ஏமாற்றப்பட்டவர்களை விடுவிக்கவும். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு யாகத்தின் சிலையான தக்ஷன் இறைவனை அன்புடன் போற்றினான். சம தரிசனம் கொண்ட நித்தியராமன் இனிய சொற்களை பேசினான். இறைவன் கூறினார், நான் பிரபஞ்சத்தின் தலையாய காரணமான பிரம்மதேவரும் சிவபெருமானும் சிருஷ்டிகளின் அதிபதியே. நிச்சயமாக நம்மிடையே சிறிதளவு கூட வேறுபாடு இல்லை. முட்டாள் மற்றும் பாவம் செய்பவர்கள் பாகுபாட்டால் வெறுப்பவர்கள். அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி சந்திரனையும் சூரியனையும் நரகத்தில் அனுபவிப்பார்கள். எல்லா இடங்களிலும் சமத்துவத்துடன் எப்போதும் அமைதியாக இருங்கள். அறிவு கண்ணால் வாசுதேவரே எல்லாம் என்று உணர்ந்தார். ஸ்ரீ சத்குரு கூறினார். இப்படி கூறிவிட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த இடத்தை விட்டு மறைந்தார். சிவபெருமானும் தன்னிடம் தஞ்சமடைந்த தக்ஷனுக்கு ஆறுதல் கூறினார். அவள் இமயமலையின் மகளாக மாறினாள். அவளுடைய சுந்தர விருப்பத்தின் தெய்வமானாள். பக்தியாலும் துறவரத்தாலும் மீண்டும் ருத்ர பகவானை அடைந்தார். இந்த மாயை நகரம் பிரபலமாக ஹரித்வாரா என்று அழைக்கப்படுகிறது. கங்கை எங்கு விளையாடினாலும் அவள் மகிழ்ச்சியுடன் பூமிக்கு வந்தாள். ஹரித்வார் திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.